வெல்கம் டு அவர் சேனல் பட்டூஸ் கலாட்டா கிச்சன். நம்மளோட சேனலில் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தண்ணி பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாருமே பூரியை எண்ணெயில் தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தண்ணியில் எப்படி பூரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போதும். எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சால் மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாவை ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடக்கூடாது. பூரிக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் ஹார்டாகவே பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ரஃபாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக கொஞ்சம் ரஃபாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை உருட்டி வச்சுக்கோங்க. பூரிக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி இது எல்லாத்தையும் உருட்டி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கல அப்படின்னா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப் மூடியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படி இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரி அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இது நல்லா வெந்து மேலே வரும். அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பூரி ஒரு சைடு வெந்து நல்லா மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை இப்போ திருப்பி விட்டுடலாம். திருப்பி போட்டு அதே மாதிரி 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகியிருக்கு. பூரி நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே மாதிரி அடுத்த பூரியும் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுவும் அதே மாதிரி நல்லா வெந்து மேலே வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி திருப்பி போட்டுடலாம். வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பூரி ரெடி ஆகிருச்சு. இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சமாக பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே துருவின தேங்காய் கொஞ்சமாக நட்ஸ் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம், கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக நெய் ஆப்ஷனல் தான், அது உங்களோட இஷ்டம்தான். இப்போ இது எல்லாத்தையும் பூரியில் சேர்த்துடலாம். பூரியை வெறுமனே சாப்பிட முடியாதனால இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பூரி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது மேலே பொடிச்ச வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். அது மேலே கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்க்குறேன், கருப்பு திராட்சை. கூடவே ப்ரௌன் கலர் திராட்சையும் சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக பாதாம், கடைசியாக கொஞ்சமாக முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தான். நெய் சேர்த்தா நல்ல மணமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஆப்ஷனல் தான், ஒமிட் பண்ணிடுங்க. இதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 கையும் வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா பூரியும் ரெடி பண்ணி வச்சிடலாம். கடைசியாக இது மேலே கொஞ்சமாக தேங்காய் தூவிக்கலாம்.
இந்த மாதிரி தேங்காய் தூவிட்டு சாப்பிட்டா இதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்பவே ஹெல்த்தியான தண்ணீர் பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை.